வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாத்துக்கும் ஹாப்பி சண்டே. இன்னைக்கு சண்டேங்கிறனால சூப்பரான இன்னைக்கு லஞ்சு தான். மம்மி இன்னைக்கு என்ன செய்ய போகிற? என்ன மீன் பண்ண போகிறேன். மீன் குழம்பு. என்ன மீன் இது? இது அயில மீன். அப்புறம் வேறு என்ன? அயில மீன் 1 கிலோ வாங்கியிருக்கேன். அதுக்கு தேவையான பொருளுங்களை ஃபஸ்ட்டு மீனில் கழுவி வச்சுருக்கேன். அதில் முதல்ல உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுட்டு இப்படியே குளிக்கிடணும் ஃபஸ்ட்டு மீன்களை. சரியா? சரி. இப்படி குளிக்க வச்சிடணும். குளிக்கிட்டு அப்புறம் இது என்ன? இது புளி கரைச்சி. புளியா? சரி, புளி ஊற்றணும். அதுக்காக கரைச்சி வச்சுருக்கேன். பாரு, இப்படி ஊற்றணும். ஓ, மீன்லேயே ஊற்றிடணுமா? மீன்லேயே கொஞ்சம் கெட்டியாக ஊற்றிடணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். மறுபடியும் கூட தண்ணியும் சேர்த்து ஊற்றிக்கணும். ஆமாம், ஊற்றிட்டு புளி தண்ணியில் மீனும் புளியும் மீனில் போட்டு ஊற வச்சிடணும் இல்லையா? சரி. இது கொஞ்சம் நேரம் இப்படியே ஊறும். எவ்வளோ நேரம் ஊறணும்? ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். சரி, இப்போது குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். வெங்காயம், அப்புறம் பெரிய வெங்காயம் தாங்க, அப்புறம் கருவேப்பிலை 2 மட்டும்தான். தேங்காய் அரை மூடி, அதுக்கப்புறம் தக்காளி வந்து ஒரு 8 தக்காளி 1 கிலோ மீனுக்கு. அடுத்து குழம்பு செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுக்கலாம், அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் சூடாகிறதுக்குள்ள இந்த தேங்காவையும் தக்காளியும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காவை நல்லா அரைச்சிடலாம். தேங்காய் அரைச்சாச்சு, அது கூடயே இந்த தக்காளியும் சேர்த்து 2 ஒன்றாவே அரைக்கணும். அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், தேங்காயும் தக்காளியும் ஒன்றா அரைச்சாச்சு. இப்போயே பாருங்கள், அப்படி க்ரீம் மாதிரி வந்திருக்கு. இதில் நம்ம கிரேவி மாதிரி வரும் நம்ம குழம்பு, தண்ணி மாதிரி இல்லாமல். தேங்காய் தக்காளி அரைச்சாச்சுங்க. இப்போ எண்ணெயும் சூடாயிருச்சு. தாளிக்கிறதுக்கு சீரகம், கடுகு, வெந்தயத்தூள் 3த்தையும் போட்டுடலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுடலாம் நம்ம. அடுத்து வெங்காயத்தை போட்டுடலாம். சின்ன வெங்காயம்னாலும் சரி, பெரிய வெங்காயம் எது வேணாலும் போட்டுக்கலாம். நல்லா வணங்கிட்டு வெங்காயம் நல்லா கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். தனியாத்தூள், அதாவது மல்லித்தூள் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு கொஞ்சமாக சாம்பார் தூள் சேர்த்திக்கலாம். சாம்பார் தூள் வந்து நல்ல மணமாக இருக்கும் மீன் குழம்புக்கு. அதனால சாம்பார் தூள் சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுடலாம். மசாலுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா அதை கொதிக்க விட்டுடலாம். பாருங்க என்ன கலரில் வந்திருக்குன்னு. சாம்பார் தூள் போட்டோம் இல்லையா, அந்த கலர் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது நல்லா இப்போது அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். மசால் பாருங்கள் நல்லா வணங்கிருச்சு. இப்போ அரைச்சி தேங்காய் தக்காளியில் ஊற்றிக்கலாம். இப்போ தேங்காய் தக்காளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டோம்னா சூப்பராக நம்மளோட குழம்பு ரெடி ஆயிருங்க. அப்புறம் நம்ம ஊற வச்ச புளி தண்ணியில் ஊற வச்ச மீன் எடுத்து அதில் சேர்த்திட்டோம்னா சூப்பரான ஃபிஷ் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், குழம்பு கொதிக்க விட்டுலாம். அதில் உப்பு சேர்க்க வேண்டாம், ஏன்னா ஏற்கனவே புளி தண்ணியிலே உப்பு இருக்குல்ல. அந்த உப்பு போட்டுட்டு தேவையான அளவு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொஞ்சம் கொதிக்கிட்டோம். பாருங்கள், நல்லா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச மீன் எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். புளி தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் இருக்கிற புளி தண்ணி உள்ள உப்பும் சேர்த்துருக்கு, ஸோ அதை ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு தேவைக்கு அளவு சேர்த்துக்கலாம். புளி தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் கொதிச்சிருச்சு. இப்போ ஒரு மீனாக எடுத்து அதில் போட்டுக்கலாம். மீன் போட்டாச்சு. சிம்மில் வச்சுட்டு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டா நம்மளோட சூப்பரான சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. மீன் பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு சூப்பரான சாப்பாடில் குழம்பு ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். அந்த 1 ஷாட் பிரியாணி மாதிரி நம்மளோட 1 பாட் மீன் குழம்பு ஈஸியாக ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சிம்பிள். 2-3 ஐட்டம் வச்சு இவ்வளோ டேஸ்டான மீன் குழம்பு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.